சார் நாங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும், ஆனால் இதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய பர்சனல் ஆதார் கார்டு பேன் கார்டு சப்மிட் பண்ணணுமா, இல்லை கம்பெனியோடைய எம்எஸ்எம்இ சப்மிட் பண்ணணுமா, இல்லை ஜிஎஸ்டி இருந்தால் தான் ட்ரேட்மார்க்கே அப்ளை பண்ணணுமா? இந்த எவிடன்சஸ்லாம் நிறைய குழப்பம் இருக்குது. ஒரு ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும்? முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ரேட்மார்க் அப்படின்றது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி நேம், உங்கள் பிராண்ட் நேம், உங்களோட லோகோ, இது தவிர்த்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லேபிள், இதுக்கு மேலே ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட பிராண்ட் நேம் இல்லை கம்பெனி நேம் கூட ஏதாவது ஒரு பஞ்ச் லைன் வச்சிருப்பாங்க. ஸோ அதையுமே கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்சியோடைய ஸ்லோகன் அப்படின்றது தில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக நம்ம வந்து ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த பிராண்ட் நேம் இல்லை இந்த கம்பெனி நேம் இல்லை இந்த லோகோ அப்படின்றது இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம், இவங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்.